செயின் வேணும், ஒரு ஜிமிக்கி வேணும், வளையல் வேணும், பாரபட்சமே இல்ல. ஆரம்பிச்சவே இல்லை, எல்லாமே வேணும். மாநில தலைவர் இருந்து கவர்னர் ஆகும்போது ஸ்ட்ராங்கர், கவர்னர்ல இருந்து திருப்பி அரசியலுக்கு வரும்போது ஸ்ட்ராங்கஸ்ட். ஒன்று டிரான்ஸ்ஜெண்டர், இன்னொரு HIV பாசிட்டிவ், பார்த்த கேலி கிண்டல் இதெல்லாம் போராடி நான் டிரான்ஸ்ஜெண்டர் உமன் ஃபீமேலுக்கு நிகராக என்னை ஏற்றுக்கிறதுக்கு அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நான் வந்து பிடி உஷா ரெக்கார்டை ஈக்குவல் தான் பண்ணிருக்கேன். என்னால அதை பிரேக் பண்ண முடியல. வாமிட் வரும், வயிறு வலிக்கும், அதனால முடியாது. நான் காலை விழுந்தெல்லாம் அழுதுருக்கேன். ஃபுட்பால்ல வந்து ரொனால்டோ, கிரிக்கெட்ல வந்து தோனி, அவங்க மாதிரி நானும் ஒரு லெஜெண்டரி பிளேயரா ஆகணும்னு ஆசைப்படுறேன். பிருத்வி நவர்ஸ் வழங்கும் அவல் விகடன் விருதுகள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி நவர்ஸ், co-presented by GRT Jewellers, powered by Gold Winner. இன்னைக்கு நம்ம கூட தமிழிசை சௌந்தரராஜன் மேம் இருக்காங்க. மேம் எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கேன்ப்பா. உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான அவல்னா யார சொல்லுவீங்க? அம்மாதான், எங்க அம்மாதான். ஓகே, அம்மா, அதுக்கப்புறம் என்னோட மகள். இப்ப சில நேரங்கள்ல வந்து நம்ம மகள் வந்து நமக்கு தாயா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸ் நீங்க அந்த மாதிரி கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும்? நிறைய மகள் மருமகளையும் கூட சொல்லலாம். அம்மா, மகள், மருமகள் 3 பேரையும் சொல்லலாம். உங்களே நினைச்சு நீங்க பாக்குறப்ப நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா அப்படின்னு தோணுன ஒரு தருணம் இருக்கும் இல்லையா? அது என்னது? நிறைய நேரங்கள்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கர்னு நிறைய மருத்துவத்துல இருந்து அரசியல் வரும்போது ஸ்ட்ராங்கர், அப்புறம் வந்து தேசிய செயலாளர் இருந்து மாநில தலைவர் ஆகும்போது ஸ்ட்ராங்கர், அதுக்கப்புறம் மாநில தலைவர் இருந்து கவர்னர் ஆகும்போது ஸ்ட்ராங்கர், கவர்னர்ல இருந்து திருப்பி அரசியலுக்கு வரும்போது ஸ்ட்ராங்கஸ்ட். அது ஒவ்வொரு டைம் நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கிற அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும். மழை, வெயில், காற்று, தூசி இந்த மாதிரி இயற்கை சார்ந்த எந்த பிரச்சனைகள்ல இருந்தும் உங்க பில்டிங்கை பாதுகாக்கிறதுக்கு ஸ்ட்ராங் அண்ட் குவாலிட்டியான ரூஃபிங் ரொம்பவே முக்கியம். அந்த வகையில 1996ல திருச்சியில சின்ன ரீட்டைல் ஷாப்பா ஆரம்பிச்சு இப்ப திருச்சியில மட்டுமே 3 ஷாப்ஸ் ஓபன் பண்ணி அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் விநியோகம் பண்ணிட்டு வராங்க. ஜெராமி சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ், சவுண்ட் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், ஹீட் ரெசிஸ்டன்ட் இந்த மாதிரி ரூஃபிங் சார்ந்த தேவைகள் எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜெராமி சன் ஃபைபர் ஷீட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹாம்பர். இப்ப இன்னொரு செக்மெண்ட் மேம். இப்ப நீங்க வந்து ஃபேமிலியோட வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் போறீங்க. அங்க போனோம்னா நீங்க வந்து கோல்ட், டைமண்ட் எல்லாமே பாக்குறீங்க. நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் சொன்னா நீங்க எதை வந்து சூஸ் பண்ணுவீங்க? தங்கம் தான். டைமண்டோட தங்கம் தான் விலை எப்பவுமே. பொருளாதாரத்துல தங்கம் தான் எப்பவுமே பயனுள்ளதா இருக்கும். தங்கம் தான். இன்னொரு செக்மெண்ட் என்னன்னா, இப்ப வந்து உங்க கூட சில பேர் வராங்க. அவங்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவீங்கன்றது சொல்லணும். அம்மாக்கு வளையல்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அம்மாக்கு நான் வளையல். தங்கை யாராவது? தங்கைக்கு செயின். ஓகே. க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு பார்த்து உனக்கு என்ன பிடிக்குமோ, ஏன்னா அவங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அதனால இப்போ ஒரு மகள், என் மகளுக்கும் அப்படிதான். ஏன்னா என்னோட டேஸ்ட் வேற, அவளோட டேஸ்ட் வேற. எது பிடிச்சிருக்குப்பா அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். நீங்களே உங்களுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணிக்கணும்னா என்ன சூஸ் பண்ணுவீங்க? எல்லாமே செலக்ட் பண்ணுவேன். எனக்கு ஒரு செயின் வேணும், ஒரு ஜிமிக்கி வேணும், வளையல் வேணும், பாரபட்சமே இல்ல, எல்லாமே வேணும். ஆனா நான் ரொம்ப தங்க நகையில இஷ்டம் கிடையாது. எனக்கு இத மாதிரி கலரா போடுறதுதான் இஷ்டம். ஆனா கூட எல்லாமே செலக்ட் பண்ணி, எல்லாமே பாரபட்சம் பார்க்காம. ஓகே, திஸ் ஆர் தட். இப்போ வெள்ளி கொலுசு ஆர் டைமண்ட் ரிங்? வெள்ளி கொலுசு. ஓகே, நைஸ். ஆன்டிக் ஆர் ட்ரெண்டி ஜுவல்? ட்ரெண்டி. டைமண்ட் ஸ்டட் ஆர் ஜிமிக்கி? ஜிமிக்கி. சோக்கர் ஆர் ஹாரம்? ஆரம். சூப்பர். கண்டிப்பா நிறைய சாய்ஸஸ் பெஸ்டா கொடுத்திருக்கீங்க தான் சொல்லணும். திருமணம்ல இருந்து காது குத்து வரைக்கும் எந்த சுப நிகழ்ச்சியா இருந்தாலுமே நகைகள்ல இருந்து தான் அது ஆரம்பமாகும். அந்த வகையில தங்கம், வெள்ளி, வைரம் மட்டும் இல்லாம பிளாட்டினம்லயுமே தனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் சாம்ராஜ்யத்தையும் பிடிச்சு கைராசின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க நம்மளுடைய ஃபேவரட்டான GRT Jewellers. GRT Jewellers சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். அண்ட் இப்போ உங்களுக்காக GRT வழங்கும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹாம்பர். ரொம்ப நன்றி. என்னோட திருமணத்துக்கு GRTல தான் நகை வாங்கணும். அப்படியா? கரெக்டா கொடுத்திருக்க பாரு. Cleanliness is next to godliness சொல்லுவாங்க. அந்த வகையில உங்க டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷா மாத்துறதுக்காக 50 வருஷமா இயங்கிட்டு வராங்க பைசன் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ். உங்க வீட்டை மட்டும் இல்லாம உங்களையும் உங்க பெட்ஸையும் கிளீனா, ஹைஜீனிக்கா வச்சுக்க உதவுறதுனால இது ஒரு பெர்ஃபெக்ட் கிளீனிங் பார்ட்னராவே இருக்கு. பிரீமியம் குவாலிட்டி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி டபுள் சேலஞ்சோட வழங்கக்கூடிய இவங்க ப்ராடக்ட்ஸ் உங்க வீட்டை டீப் கிளீன் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட இடத்தையும் ஃப்ரெஷ்ஷா பயங்கர வைபா வச்சுக்கும். பைசன் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். பசுமை பெண் விஷால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். இந்த மாதிரி விருது எதிர்பார்த்தீங்க? நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்காம பண்ற ஒரு சேவை தான் அது. பட் இருந்தாலும் இந்த விருது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்குது? நிறைய விமன் ஃபார்மர்ஸ் தான் கஷ்டப்பட்டு ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் நாங்க போய் ஐடென்டிஃபை பண்ணி அவார்ட் கொடுக்க முடியாது. பட் மேபி ஒரு பெருமையா இருக்கு. சின்ன ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா மேபி நான் ஐம் டேக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம். பட் டெஃபினட்டா ஐம் வெரி கான்ஷியஸ். நான் அப்ரோப்ரியேட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட நாலேஜ் வந்து இட் இஸ் வெரி வெரி லிட்டில் வித் ஃபார்மிங்.
ஸோ டெஃபினட்டாக இந்த அவார்டு வந்து இட் இஸ் ஆல் கிரெடிட் டு ஆல் த விமன் farmers who have done farming all these years. Still continue to do resilient. கிஷோர் சார் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி விருது விகடன்ல இருந்து? Yeah, definitely. Again, அந்த ஃபார்மிங்க்கு ஒரு ரெக்கக்னிஷன்ங்கிறது வந்து அவருக்கும் இட் மேட் him very happy. இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல, ஷூட்டிங்ல இருந்தாரு வேற இல்லைன்னா he would have definitely come. Yeah, definitely very happy with this. ஸோ நீங்க இன்னைக்கு நிறைய பெண்களை இன்ஸ்பயர் பண்றீங்க. சப்போஸ் இந்த விருது அதுக்கான ரொம்ப தகுதியான ஒன்றுதான். உங்களுக்கு ரொம்ப உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு 3 பெண்மணிகள் யாரை சொல்றீங்க? எனி 3 லேடிஸ் உங்களை ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கரண்ட்லி என்னோட ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்ஸ்லயே வந்து எனக்கு வெரி இன்ஸ்பைரிங் டெஃபினெட்லி டாக்டர் வந்தனா சிவா. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா இந்த காந்திமதி அம்மான்னு சொல்லிட்டு ஐ லுக்ட் அட் ஹர் ஒர்க் சோஷியாலஜில. அவங்களோட ஒர்க் அந்த டெப்த் ஆஃப் இட் இஸ் லைக் இம்மென்ஸ். அப்புறம் அருணா ராய், இந்த வே அவங்க வந்து மகாராஷ்டிரால அந்த விமெனோட கோஆபரேட்டிவ ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மக்காம்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அங்க விமன் லீடர்ஸ் வந்து எவ்ரி ரீஜன்ல ஒரு ரீஜன்லயும் விமன் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரெசிலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். அண்ட் இன்னைக்கு வந்து கீதா அம்மா அந்த அந்த லேபர் ஃபோர்ஸுக்கு ஒரு ரைட்ஸுக்காக ஒரு ஹியூமன் ரைட்ஸ் எக்ஸாக்ட்லி ஐ மீன் லிட்டரலி அவங்க லைஃப் டைம் வந்து ஒரு ரைட்ஸ் பேஸ்ட் இதுக்கு டெடிகேட் பண்ற விமன் எல்லாம் ஐ திங்க் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். அதெல்லாம் தெரியல அந்த அளவுக்கு ஒரு சின்ன இது கூட எங்களால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. பட் டெஃபினெட்லி நீங்களும் ரொம்ப பெரிய விஷயம், ஒரு பெரிய முன்னெடுப்பு தானே. நீங்களும் அந்த சமூகத்துக்கு தேவையான இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, இந்த மாதிரி ஒரு கை கிடைச்சிடாத இருக்கும்போது அந்த கையா நீங்க இருக்கீங்க. இப்ப நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது மிகப்பெரிய விஷயம். ட்ரையிங் ஹார்ட். பட் இவங்கெல்லாம் they are like really towering figures of inspiration. And you are also doing the same, ma'am. So keep doing that. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you so much. Thank you. நம்மளுடைய அவல் விருதுகள் நிகழ்வுடைய டைட்டில் ஸ்பான்சரான பிருத்திவி யூனிவர்ஸ்ல கம்பெனியுடைய கடைநிலை ஊழியர்ல இருந்து டாப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 80% மேல பெண்கள் வேலை பார்க்கறாங்க. பிருத்திவி யூனிவர்ஸ் போலயே மற்ற நிறுவனங்களுமே பெண்களோட முன்னேற்றத்துக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும். அது சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ பிருத்திவி யூனிவர்ஸ் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் ஆகும். நம்ம கூட கண்ணகி நகர் டீம் தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த வெற்றி உங்களுக்கு? அவள் விகடன் அவார்டு எங்க டீமுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் நீங்க சொல்லுங்க, இந்த டீமே நீங்க தான் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்றப்ப அது உங்களுக்கு ரொம்ப இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருக்கு பாக்குறப்ப? இவ்வளோ பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம டீமை கூப்பிட்டு ஹானர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து அங்கீகாரத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வெளிச்சம் படுது நம்ம மேல அப்படின்றப்ப இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து மறைய ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி தருணங்கள்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இவ்வளோ ஹானர், இவ்வளோ இந்த அளவுக்கு பாராட்டு கிடைக்குமான்றதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. இது வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் எங்களுக்கு. இன்னும் அடுத்தடுத்து நிறைய அச்சீவ்மெண்ட் கணையினர் இருந்து வரும்ன்றது. ஒரு விமனை வந்து ட்ரெயின் பண்றதுல ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லி நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்களே, அது என்னது? பெண்கள் ஆண்கள் அப்படின்னு நானுமே வேறுபடுத்தி பார்க்கல. எல்லாருமே மனுஷங்க, யார் உழைக்கிறாங்களோ அவங்க மேல வருவாங்கன்றது தான் என்னோட நம்பிக்கை. பசங்களையுமே நான் அப்படிதான் சொல்லி வளர்த்தோம். அவங்க உழைச்சாங்க, வின் பண்ணாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. அதனால எல்லாருமே வந்து அந்த வேறுபாடு இல்லைன்றதை நம்ம நம்பணும், அதை எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ஃபைன். இந்த ஜர்னில நீங்க திரும்பி பாக்குறப்ப இந்த ஒரு தருணம் மறக்கவே முடியாம எனக்கு இந்த சக்சஸ் இருந்ததுன்னா எந்த தருணமா இருக்கும்? சப் ஜூனியர்ல தமிழ்நாடு டீம் கேப்டனா போயிருக்கேன். கோச்சா எங்க ராஜ் சார் தான் வராது. அது ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கீங்க அதனால. ஓகே, சில தருணங்கள்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கரா ஃபீல் பண்ணிருப்போம். அப்படியே உங்களுடைய ஜர்னியை திரும்பி பாக்குறப்ப இந்த தருணத்துல நான் ரொம்ப இந்த ஸ்ட்ராங்கரா ஃபீல் பண்ண வச்சேன் அப்படின்னா எந்த தருணமா இருக்கும்? நான் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா எங்க கோச் என்ன கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புதுசா இருக்கும். இன்டர்நேஷனல் மேட்ச் போறது எல்லாமே புதுசா இருந்துச்சு. அந்த டைம்ல எப்பவுமே டெய்லி நான் ஸ்ட்ராங்கா என்ன ஃபீல் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் அப்படின்றது அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும். மழை, வெயில், காற்று, தூசி இந்த மாதிரி இயற்கை சார்ந்த எந்த பிரச்சனைகள்ல இருந்தும் உங்க பில்டிங்கை பாதுகாக்கிறதுக்கு ஸ்ட்ராங் அண்ட் குவாலிட்டியான ரூஃபிங் ரொம்பவே முக்கியம். அந்த வகையில 1996ல திருச்சியில சின்ன ரீட்டைல் ஷாப்பா ஆரம்பிச்சு இப்ப திருச்சியில மட்டுமே 3 ஷாப்ஸ் ஓபன் பண்ணி அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் விநியோகம் பண்ணிட்டு வராங்க. ஜெராமி சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ், சவுண்ட் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், ஹீட் ரெசிஸ்டன்ட் இந்த மாதிரி ரூஃபிங் சார்ந்த தேவைகள் எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம். இப்போ உங்களுக்காக ஜெராமி சன் ஃபைபர் ஷீட்ஸ்ல இருந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர். இப்போ உங்க லைஃப் பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேர் எனக்கு இன்ஸ்பிரேஷனா யாரெல்லாம் சொல்லுவீங்க? வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ரியல் லைஃப்ல எங்க கோச் தான் எனக்கு ரோல் மாடல். ஓகே, அவங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி நான் நம்மளோட மக்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபுட்பால்ல வந்து ரொனால்டோ, கிரிக்கெட்ல வந்து தோனி, அவங்க மாதிரி நானும் ஒரு லெஜெண்டரி பிளேயரா ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதனால எல்லார்கிட்ட இருந்தும் நான் எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே எனக்கு ரோல் மாடலா தான் இருக்காங்க. ஓகே, நம்மளுடைய டைட்டில் ஸ்பான்சரான பிருத்வி யூனிவர்ஸ் அவங்களுடைய கடைநிலை ஊழியர்ல இருந்து டாப் மேனேஜ்மெண்ட் ஆட்கள் வரைக்கும் 80% பெண்கள் தான் வேலை பார்க்கறாங்க. இதே மாதிரி மத்த நிறுவனங்களும் பெண்களுக்கு ஆதரவா செயல்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த ஆசை சீக்கிரமா நடக்கும்னு சொல்லி நம்புவோம். அண்ட் அதே மாதிரி பிருத்வி யூனிவர்ஸ் வழங்கும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர்.
சாகச மங்கை தீபா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். தரையில் நம்ம இருக்கிறதா கொஞ்ச நேரம் தான் நினைக்கிறேன், எப்பவுமே பறந்துகிட்டே இருக்கிற ஒரு விருதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். அதாவது சில துறைகளை சொல்லுவாங்க, இதுல வந்து பெண்கள் நுழையிறது கொஞ்சம் கஷ்டம் நிறைய அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுல வந்து அந்த இன்ட்ரெஸ்டும் சரி நிறைய தயக்கங்கள் இருக்கும்னு. அதுல ஒண்ணு வந்து ஏவியேஷன் சொல்லலாம், இந்த மாதிரி வந்து சொல்லும்போது. பட் யூ ஹவ் பீன் an inspiration. அதுல நீங்க கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேல நீங்க அதுல இருக்கீங்க. எக்ஸாக்டா எவ்வளவு வருஷமா இருக்கீங்க நீங்க அதுல? நான் க்ளோஸ் டு about 25-27 years. 27 years இருக்கீங்க. இந்த துறைக்கு போகணும்னு பறக்கணும்னு பாச வந்தது? நான் வந்து சின்ன வயசுல அப்பா அம்மா வந்து ஒரு ஏர் ஷோ கூட்டிட்டு போனாங்க ட்ரிவாண்ட்ரத்துல. அங்க அந்த ஏர் ஷோ பார்த்ததுல இருந்து எனக்கு மனசுல பட்டது, இது மாதிரி நம்மளும் பறக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அதுல இருந்து நான் இது மனசுல வச்சுட்டு நான் செய்ததெல்லாம் இந்த ஃபீல்ட்ல வரதுக்காக முயற்சி பண்ணி. ஃப்ளைட் அப்படின்றது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஃப்ளைட் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா ஓட்டும்போது ஒரு சிறகு வந்த மாதிரி இருந்தது, ஒரு பேர்டு மாதிரி ஒரு ஃபீல், நம்மளும் பறக்கிறோங்கிற அந்த ஒரு இட்ஸ் அன் ஆசம் ஃபீலிங், அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. நம்ம இவ்வளவு பேர் பாதுகாப்பா கொண்டுட்டு போறோமே அப்படின்றது எப்படி இருக்கு? எவ்ரி டைம் நீங்க இந்த மாதிரி வந்து ஃப்ளை பண்ணும்போதுமே நம்மள நம்பி ஒரு 200 பேர் ஒரு 300 பேர் இருக்காங்க, அவங்கள அழகா சேஃபா லேண்ட் பண்ணணும் அப்படின்னு. கட்டாயம் ரொம்ப பொறுப்பான வேலை. மத்தவங்க உயிர் நம்ம கையில இருக்கிறதுனால பொறுப்பு ஜாஸ்தியான ஒரு ப்ரொஃபஷன். 27 இயர்ஸ்ல வந்து எக்கச்சக்க கண்ட்ரீஸ் நீங்க அப்படி டிராவல் பண்ணிருப்பீங்க, லைக் ஃப்ளை பண்ணிருப்பீங்க. 25+ கண்ட்ரீஸ் நீங்க ஐ திங்க் ஈஸி க்ளோஸ் டு about 50-60 கண்ட்ரீஸ் மேல. அமேசிங். நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து நிறைய பெண்மணிகள் வந்து ஏவியேஷனுக்கு வராங்க. வாழ்த்துக்கள் விருதுக்கு முதல்ல. தேங்க்யூ. நம்மளுடைய அவல் விருதுகள் நிகழ்வுடைய டைட்டில் ஸ்பான்சரான பிரித்திவி இனோவேஸ்ல கம்பெனியுடைய கடைநிலை ஊழியர்ல இருந்து டாப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 80% மேல பெண்கள் வேலை பார்க்கறாங்க. பிரித்திவி இனோவேஸ் போலயே மற்ற நிறுவனங்களுமே பெண்களோட முன்னேற்றத்துக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும். அது சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு நம்புறோம். நான் பிரித்திவி வழங்க ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு. நிறைய பேருக்கு இன்னைக்கும் ஃபிளைட்ல ஏறது எனக்குமே கூட போயிடணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். தொடர்ந்து அதையே நம்ம பண்ணிட்டு இருக்கோமா, என்னடா அது அப்படி ஓட்டிட்டு இருக்கு. இப்போ வந்து பேசஞ்சரா டிராவல் பண்ணது அப்படி இருக்கும். நீங்க பைலட்டா இருக்கிறதுனால நீங்க ஃப்ரண்ட்ல வந்து ஓட்டுறீங்க. ஹவு டு யூ ஃபீல் when you sit I mean go as a passenger ஃபிளைட்ல? மறக்க முடியாத ஒரு ட்ரிப் உங்களுக்கு ஃபிளைட்ல நான் சொல்லிங்க ஒரு பேசஞ்சரா? சரி, இன்னைக்கு நம்மளுக்கு பொறுப்பு இல்ல, அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணி போவோமே சொல்லி நம்ம அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளவுதான், அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது மாதிரி ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிராவல் எதை சொல்வீங்க? அப்படி நீங்க போனதுல ஒரு டெஸ்டினேஷன் இல்லை ஒரு ரிலாக்ஸா போகலாம், ஒரு ஹாலிடேக்கு போனது அப்படி நீங்க ரிலாக்ஸ் பண்ணி ஒரு ஃபிளைட்ல போனது எந்த இடம் நீங்க போனது? நிறைய இடம் போயிருக்கேன். நான் பிரான்ஸ் போயிருக்கேன், நான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் போயிருக்கேன். அந்த மாதிரி நிறைய வெக்கேஷனுக்கு பேரண்ட்ஸுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். ஒவ்வொரு டிராவலும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அப்படி அந்த டிராவல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மெமரபிள் ட்ரிப்பா இருக்கணும்னா நிச்சயமா நம்மளோட டிராவல் பிளான் சரியா இருக்கணும். அப்படி நமக்கு ஏற்ற மாதிரி அந்த டிராவல் பிளானை பர்சனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு வராங்க சென்னையை தலைமையகமா கொண்டு இயங்கிட்டு இருக்கிற லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் டிராவல் அண்ட் டூர் கம்பெனி. இண்டிவிஜுவல்ஸ், கப்புள்ஸ், ஃபேமிலி, குரூப்னு எந்த கேட்டகரியா இருந்தாலும் அவங்களுடைய பட்ஜெட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் அண்ட் ஸ்பெஷலைஸ் பேக்கேஜஸை கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு வராங்க லெக்ஸ்கோ ஹாலிடேஸ். இன்னைக்கு என் கூட பிரித்திவி இனோவேஸுடைய MD திரு பாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். விகடனுடைய உங்களுடைய அந்த பயணம் கண்டினியூஸா நீங்க வந்து டைப் ஆயிருக்கீங்க நீங்க. சோ இந்த உறவை பத்தி சொல்லுங்க. பெண்களுக்கு அவார்டு கொடுக்கறதுல நாங்க டைட்டில் ஸ்பான்சரா எடுத்திருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையா நாங்க நினைக்கிறோம். 5வது வருஷம் நினைக்கிறேன் கண்டினியூஸா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். 33% போராடிட்டு இருக்கும்போது வந்து 80%க்கு மேல நம்ம வந்து விமன் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றதே ஒரு ரொம்ப ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் தான் அது. ஸோ அது அந்த முன்னெடுப்பு நீங்க முன்னாடி பதிவு பண்ணிருக்கீங்க, இப்படி தொடர முடியுது தொடர்ந்து. அது ஒரு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. ஏன்னா இந்த டெய்லரிங், இந்த அப்பரல் இண்டஸ்ட்ரியில வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அது ஒரு தைக்கிறது வந்து அவங்களுக்கு இன்பில்டாவே அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ அது ஒரு கார்பரேட் லெவல்ல நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்ம கொடுக்கறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஸோ இது கடவுளோட அருளால இன்னும் நிறைய நாங்க பண்றதுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வாசகரா உங்களுக்கும் விகடனுக்குமான தொடர்பு எப்படி சொல்லுவீங்க? சமுதாயத்துல என்ன நடக்குதுங்கிறது அது விகடனோட தொடர்பு பஞ்சிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பப்ளிக்ல நமக்கு தெரியுது. ஸோ அந்த ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். விகடனுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குதும். இப்போ 100வது ஆண்டு விழா இப்போ வர்றதில்ல, அதுல நம்மளும் கூட இருக்கிறதுல எங்களுக்கும் பெருமை. இந்த மில்லியனம் இயர்லாம் சொல்லி 25 வருஷம் ஆயிடுச்சு நமக்கு வந்து. இப்போ பெண்களுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாழ்வாதாரமும் சரி, வேலை வாய்ப்பும் சரி, இந்திய கால சூழல்ல கேட்கிறேன்.
இன்னைக்கு இந்தியா வேர்ல்டு கப் கிரிக்கெட்ல ஜெயிச்சதே பெரிய விஷயம் இல்ல. சூப்பர், அடி ஒரே போடு. ஏன்னா கபில் தேவ் 83ல ஜெயிச்சதை விட தோனி ஜெயிச்சது அப்பெல்லாம் வந்து உமன்ஸுக்கு டீம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க வேர்ல்ட் கப் அதுக்கு முன்னாடி இருந்தே நடந்துட்டு இருக்கு. அதான், ஆனா இன்னைக்கு அது ஒரு வேர்ல்டு கப்ல ஜெயிக்கிறாங்கனாலே இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா துறையிலுமே வந்திருக்காங்க. கண்டிப்பா வரணும். ஸோ இந்தியா நம்ம வல்லரசுன்னு நம்ம நினைக்கிறது வந்து சரிசமமா ஆண்களும் பெண்களும் ஈக்குவலா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வர்றப்பதான் அது உண்மையா நிலைக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். கயல் அக்ரோ ஃபுட்ஸ் உடைய மேனேஜிங் டைரக்டரான பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஈவென்ட்க்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் அசோசியேட் ஆயிருக்கீங்க இல்லையா விகடனோட? ஸ்கூலுக்கு அனுப்பின காலத்துல இருந்து விகடன் வந்து நமக்கு ரொம்ப பழக்கம், அப்படியே வளர்ந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவங்க விகடனோட அசோசியேட் ஆயிருக்கோம். ஓகே. அதுவும் அவள் விருதுகள் அப்படின்றப்ப இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா, ஹானரிங் எ விமன் அப்படின்றப்ப? எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் தான். என்னோட கம்பெனில பார்த்தா ஒரு 400-500 உமன்ஸ் இருக்காங்க. ஓகே, அந்த வகையில இங்க வந்து கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவா பெண்களை கௌரவிக்கிற எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். அது விகடன் எடுத்து செய்யறது இன்னும் சிறப்பு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அதாவது நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டே இருக்கப்ப அதுக்கான அப்ரிசியேஷன்ஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். அதுதான் நீங்க இப்ப சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய சக்சஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பிருத்வி இன்னவர்ஸ் வழங்கும் அவல் விருதுகள்ல இப்ப நம்ம கூட நூரி மேம் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? இப்ப எஸ்ஐபி அப்படின்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்தது மேம்? நம்ம வந்து மத்தவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் பண்றது. நம்ம ஒரு மனிதராக பிறந்த பிறகு நம்மளுக்காக வாழ்றது பிறருக்காக வாழ கத்துக்கணும். ஓகே, நம்ம அன்றாடம் சாப்பிட்டு தூங்குறதோட மற்றவங்களுக்கு உணவு கொடுத்து சாப்பிட்டு பழகிறது அதுல ஒரு மன நிறைவு, திருப்தி இருக்கும். ஆனா இப்ப நம்மளே நிறைய கஷ்டங்களை தாண்டி ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்றப்ப அந்த கஷ்டத்தையும் தாண்டி மத்தவங்க கஷ்டத்தை போக்கணுன்ற ஒரு விஷயம் நீங்க யோசிச்சிருக்கீங்க இல்லையா? எந்த இடத்துல அந்த ஒரு யோசனை உங்களுக்கு வந்தது? என்ன பொறுத்தளவுக்கு கஷ்டன்றது எதுன்னு தெரியாது, எது சுமையா நினைக்கிறது தெரியாது. ஓகே, சுமையா நினைஞ்சதான் சுமை, ஏதோ சுமை இல்லாத பண்ண வீரமா நடந்தது. ஓகே, இதுவே ஒரு தனி வீரம் தான். வீரம் தான். உண்மையிலே சொல்றேன்னா நான் டிரான்ஸ்ஜெண்டர் உமன், எஸ், ஒரு ஃபீமேலுக்கு நிகரா என்னை ஏத்துக்கிறதுக்கு அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஓகே, அது ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்டா இருக்கு எப்பயுமே. ப்ரௌடானது. ஹெச்ஐவி அப்படின்றது அது விழிப்புணர்வே இல்லாத டைம்லயே நீங்க அதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றப்ப அதுல இருந்து மீண்டு வரதே ஒரு பெரிய போராட்டமா ரொம்ப இருக்கு. ரொம்ப போராட்டம். எங்களை கண்டாலே கள்ளத்துக்கு அடிக்கிறேன். என்ன ஸ்டிக்மா, 3 ஸ்டிக்மா. ஓகே, ஒன்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், இன்னொரு HIV பாசிட்டிவ். இன்னும் சமுதாயத்துல வீரமா நடக்க முடியாது, பார்த்த கேலிக்கின்ற இதெல்லாம் போராடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெல்ஃபேர் போர்டு உருவாக்கியிருந்தாங்க. 2007 போராட்டம் நடத்தி பப்ளிக் ஹியரிங் நடத்தி அதுக்கு பிறகு 2008 ஏப்ரல் 15 போர்டு வெல்ஃபேர் போர்டு உருவாக்குனது நூரி அம்மா தான். என்னோட கெஜெட்லயே என் பேர் தான். ஓகே, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அது ஒரு சாதனையா மாத்துறது தான் ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. உங்க வீட்ல பெட்ஸ் வச்சிருக்கீங்களாமா? பிராணிகள் வச்சிருக்கீங்க. ஆனா பெட்ஸ் வச்சிருந்தா வீட்டை நீட்டா வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பாப்பாங்கல்ல எல்லாரும். அதுக்காக நீங்க நீட்டா வச்சிருப்போம் பெட்ஸா இருந்தாலும் அப்படின்னா அதுக்காக நீங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள்னா என்னவா இருக்கும்? நான் பெட்ஸ் சின்ன அப்புச்சி பபுலு 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் என்னோட செல்லம், என் கூட தான் படுக்கையில படுக்கிறாங்க, கொள்றாங்க. வீட்டையும் சுத்தமா இருக்கு. அவங்களுடைய என்ன சொல் பெட்ஸ் வச்சாக்கா வீடெல்லாம் அசிங்கம் பண்ற இல்ல, நாங்க போற இடத்துக்கு தான் கழிப்பறைக்கு போறாங்க, நாங்க போற இடத்துல தான் குளிக்கிறாங்க. வளர்ப்பு அது சின்ன வயசுல வளர்க்குற வளர்ப்பு. அதுக்காக எங்க பெட்ஸ் மேல எனக்கு கொஞ்சம் கூட ஐயப்பாடே கிடையாது. கிளீனினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் சொல்லுவாங்க. அந்த வகையில உங்க டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷா மாத்துறதுக்காக 50 வருஷமா இயங்கிட்டு வராங்க பைசன் கிளீனிக் ப்ராடக்ட்ஸ். உங்க வீட்டை மட்டும் இல்லாம உங்களையும் உங்க பெட்ஸையும் கிளீனா ஹைஜீனிக்கா வச்சுக்க உதவுறதுனால இது ஒரு பெர்ஃபெக்ட் கிளீனிங் பார்ட்னராவே இருக்கு. பிரீமியம் குவாலிட்டி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி டபுள் சேலஞ்சோட வழங்கக்கூடிய இவங்க ப்ராடக்ட்ஸ் உங்க வீட்டை டீப் கிளீன் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட இடத்தையும் ஃப்ரெஷ்ஷா பயங்கர வைபா வச்சுக்கும். பைசன் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹாம்பர், உங்க வீடு இன்னுமே ஸ்பெஷலா கிளீனா இருக்கும். Thank you. இப்ப நம்ம கூட பைசன் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் உடைய டைரக்டர்ஸான இட்டி ஜெசுதாஸ் அண்ட் ஜெசிடா ஜெசுதாஸ் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அசோசியேட் ஆயிருக்கீங்களே அவல் விருதுகளோட, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? We feel very much honored to be a part of this show. Okay. And, it's been 50 years since our company started. So yeah, we feel very much honored and thank you Vigadan for this opportunity. Okay, ma'am நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? Really honored when women entrepreneurs are either an opportunity to encourage women to come into the industry. ஓகே, 50 வருஷம் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. சோ நீங்க பார்த்ததுல ஒரு பெரிய சேலஞ்சா என்னவா இருக்கும்? Challenges in எதுவும் இல்ல. Like when you enter the industry as a woman, you have many people to push you down. Okay. தள்ளுறதுக்கு சில பேர் இருப்பாங்க, கீழே இது பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. So that is one of the thing, and my dad has been a great support. He's always told
பொண்ணா இருந்தா தப்பு இது எதுவும் தப்பெல்லாம் கிடையாது மோர் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிருக்கேன். சோ ஒரு மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எஸ். நீங்க அசோசியேட் ஆயிருக்கிறது எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சோ மச். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் இதே மாதிரி உங்களோட ஜர்னி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கணும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இப்ப நம்ம கூட திருவட்டார் மகளிர் உற்பத்தி குழு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு விஷயமா குழுவா பண்றதுக்கு நிறைய சாதனைகள்ல இப்ப வந்து நிற்கிறீங்க. ஆனா தொடக்கம் எப்படி வந்தது? மலையில வந்து நல்ல மிளகு, மஞ்சள், கிராம்பு அதெல்லாம் நாங்க வந்து வெளியில தான் கொண்டு கொடுப்போம். அதை வந்து நாங்க இந்த குழு மூலம் வந்து நாங்க பீச், எங்க இடத்துல பீச் இருக்காங்க, பீச்ல நாங்க எடுத்து அந்த நல்ல மிளகெல்லாம் நாங்க எஃப்டிஐக்கு கொடுப்போம். ஓகே. 300 பேர் கொண்ட குழு. ஓ ஓகே. கண்டிப்பா இது பல பேருடைய வாழ்வியல் அங்க மாத்தி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏற்பட்ட ஒரு மாற்றம்னா என்ன? நிறைய விஷயங்கள் நீங்க மாற்றங்களா கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பாதையில இதெல்லாம் இந்த மாதிரி கஷ்டங்களே நாங்க தாண்டி வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்ன? நாங்க 2014க்கு முன்னாடி இருந்ததுக்கும் 2014 அந்த பிபிஆர்சி 1 கவர்மெண்ட்ல இருந்து எங்க ஊருக்கு அந்த கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் சொல்லி கொண்டாங்க. இது எங்க பேச்சிப்பாறை 9 வில்லேஜுக்கும் கொண்டதுக்கு பிறகுதான் அங்கே சுயதவி குழுக்களை ஒன்று ஆரம்பிச்சாங்க. சுயதவி குழுக்களை ஆரம்பிச்சு அந்த குழுக்கள் வாயிலாக நிறைய கடன் உதவிகளை கொடுத்தாங்க. பேங்க் லோன்ல இருந்தும், சிப்பு கடன், பிஎல்எஃப்ல இருந்து அவங்களுக்கு ஆதார நிதி. முதல் வந்து குழு ஆரம்பிச்ச 6 மாசத்துக்கு தொடங்கின உடனே அவங்களுக்கு ஆதார நிதி 15,000. அவங்க குழு வாழ்வாதாரத்தை உயர்த்தும் சொல்லி 15,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு தனி நபருக்குன்னே 50,000 ரூபாய் ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டாங்க கடனாட்டு. அதான் 20 மாதமாக அவங்க திருப்பி செலுத்தணும். இப்போதைக்கு 1 லட்சம், இப்ப 2 லட்சம் வரை கொடுக்காங்க ஒரு தனி நபருக்கு. ஆமா, பேங்க் லோன்ல இருந்து இப்ப எடுத்திருக்காங்க. ஆனா நேரமே இருந்த விடையும் எங்களுடைய குழந்தைகளின் அந்த படிப்பான கல்வி உயர்வு உயர்ந்திருக்கு. எல்லா இதுலயும் எல்லா இன்ஜினியர் படிச்சிருக்காங்க, நர்சிங் படிச்சிருக்காங்க, பெருமையா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாமே இந்த குழு மூலமாகவே. ஓகே, உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டா கொடுக்கும். ரொம்ப நன்றி. அண்ட் நீங்க இன்னுமே நிறைய விருதுகள் வாங்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ. பட்ஜெட் பத்மநாதன் சார் இருக்காரு. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் பத்மினி. கப்பலா நீங்க வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் யோசிச்சிருப்பீங்களா இந்த மாதிரி எல்லாம் பிளான் போட்டு சேவ் பண்ணலாம்ன்றது? நாங்க ஃபர்ஸ்டே ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருந்தோம். அந்த மாதிரி தான் என்னென்ன விஷயங்கள்? என்னுடைய தேவை என்னத்துக்கோ அதுக்கு தான் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி. பட் என்னன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய தேவையை விட மத்தவங்க நம்மள பாக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துக்கு போகும்போது அந்த இடத்தை என்ஜாய் பண்றதை விட, ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா சாப்பிடுறதை விட முதல்ல அதை போட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டுக்கு வரீங்க, எல்லாமே ஆறி போயிடுது. அந்த லைவா அந்த மொமெண்ட்ல என்ஜாய் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன சேலஞ்ச், திஸ் ஆர் தட். ஓகேவா? எந்த பிளான் வந்து கரெக்டா இருக்கும்ன்றது நீங்க சொல்லணும். ஓகேயா? எஃப்டி ஆர் ஆர்டி ஏதாவது ஒன்னு தான் சொல்லணும். காமன் பீப்புளுக்கு வந்து ஆர்டி. ஆர்டி. ஓகே. ஆர்டியா இல்ல கோல்டா? கோல்டு. கோல்டா ரியல் எஸ்டேட்டா? லாங் டர்ம்ல வந்தா ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட். ஓகே. ரியல் எஸ்டேட்டா இல்ல எஸ்ஐபியா? எஸ்ஐபி. எஸ்ஐபியா இல்ல கவர்மெண்ட் பாண்டா? எஸ்ஐபி. எஸ்ஐபியா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸா? மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்ட் தான் எஸ்ஐபி. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி இஸ் த ஒன் வே ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட். ஓகே. சோ அது வந்து எஸ்ஐபிலே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். எஸ்ஐபியா இல்ல ஸ்டாக்ஸா? சரி, அதாவது என்னன்னா எஸ்ஐபிங்கிறது வந்து மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றது. அத வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. சோ கடைசியான பதில் வந்து ஸ்டாக். தட்ல கம்மியான சேலரி இப்பதான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்க இப்பவே வந்து சேவிங் பண்ணணும்னு ஆசையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சேவிங் டிப் கொடுப்பீங்க? உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 10% 2,000 எடுத்து வச்சுட்டு 18,000 தான் ஸ்பெண்ட் பண்ணணும். 15,000 1,500 எடுத்து வச்சிருங்க. நாளைக்கு அதே இது உங்களுடைய சேலரி 30,000 40,000 போகும்போது அங்க அதே 10% எடுத்து வைக்கணும். ஒரு ரிவார்டு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து என்னன்னா அது இல்லன்னு நம்ம எடுத்து வச்சாதான். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பென்ஷன் எப்படி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல அப்படின்னதுன்னா அவங்களுடைய சம்பளத்துல 10% அவங்க பிடிச்சிக்கிறாங்க. நம்ம பிடிக்கிறதுனால நமக்கு தெரியறது இல்லை. அப்புறம் அவங்க கவர்மெண்ட்ல வந்து 30 வருஷம் கழிச்சு பென்ஷன் கொடுக்குறாங்கன்னா அங்கதான் நடக்குது. எதா இருந்தாலும் முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. பினான்சியல் எமர்ஜென்சி எப்ப யாருக்கு வரும்ன்றது சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான டஃப்பான சிச்சுவேஷன்ல ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன், பிசினஸ் லோன் இந்த மாதிரி தக்க சமயத்துல நமக்கு ஹெல்ப் பண்றது நம்பகமான நிதி நிறுவனங்கள் தான். அந்த வகையில 60க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டு தமிழகம் எங்கும் மக்களுடைய அவசர உதவிகள்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு வராங்க ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மக்களுக்கு ரொம்பவே நம்பகமான நிதி நிறுவனமா இயங்கிட்டு வராங்க ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். உங்களுக்காக ரூபி அபெக்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். இப்ப நம்ம கூட அமரந்தா மேம் இருக்காங்க. மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், கண்டிப்பா. இப்ப அவல் விருதுகள் அப்படின்றப்ப இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? ஆனரிங் எ வுமன் அப்படின்றப்ப எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ஆனரிங் எ வுமன் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்கி தர்றாங்க.
இந்த தலைமுறையை ஆளாக்குறாங்க. ஆகவே பெண்ணினுடைய பாத்திரம் என்பது சமூகத்துல மிகவும் முக்கியமான ஒரு பாத்திரம். அவங்க தான் வந்து கற்பிப்பவர்கள், அவங்க தான் வந்து வளர்ப்பவர்கள். ஆகவே எல்லா விதத்திலையும் நாம அவர்களை மதிக்கவும், அவர்களை சமமாக நடத்தவும், எப்போதுமே அவர்களை கௌரவமாக நடத்தவும் எல்லாருக்கும் சொல்லித்தர வேண்டும். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் மேம். என்னன்னா இப்ப தங்கம், வைரம், வெள்ளி இந்த மாதிரி 3 கேட்டகரி வச்சுக்கலாம். உங்க லைஃப்ல இருக்க பெண்கள்ல இந்த கேட்டகரி இந்த பெண்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னா யார் யாருக்கு கொடுப்பீங்க? முதல்ல தங்கம். எனக்கு கற்பித்த ஆசிரியர் ரமாமணி அப்படின்னு ஒரு டீச்சர். அவங்க வந்து ஆங்கில பாடம் பிரமாதமா எடுப்பாங்க. அவங்க கிட்ட ஆங்கிலம் படிச்சிருக்கலன்னா நான் ஒரு மொழிபெயர்ப்பாளரா வந்திருக்க முடியாது. எனவே அவங்கதான் முதலிடம். தங்கம்னா அவங்கதான். ஆமா. வைரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதே சமயத்துல ரொம்ப ஒரு பார்க்கவே ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி பார்த்தா என்னுடைய தோழி வத்சலா, அவங்க வந்து என்னை விட வயதில் மூத்தவர், எழுத்தாளர், கவிஞர். அவங்க வந்து எனக்கு மிக கடினமான சூழல்களில் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான பாடங்களை கற்பித்தார். ஆகவே அவரை நான் வைரமாக. வெள்ளி. வெள்ளி என்பது என்னுடைய மகள். எனக்கு வந்து சில சமயங்கள்ல வந்து பல விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை சொல்லியிருக்கா. அவளை நான் மகளா பார்க்கல, தோழியா நான் பாக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவள் வந்து ஒரு உலக பார்வை அவளுக்கு இருக்கு. நான் எல்லாம் வந்து அவளோட கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப குறுகிய வட்டத்துல இருக்கேனோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவளுக்கு உலக பார்வை இருக்கு. வெரி நைஸ். அதே மாதிரி இப்போ உங்க வாழ்க்கையில இந்த ஒரு தருணம் ஒரு பொன்னான தருணமா நான் எப்பயுமே பாக்குறேன் அப்படின்னா எந்த ஒரு தருணம் அது பொன்னான? அது என்னுடைய முதல் புத்தகம் வெளிவந்த தருணம் தான். முதல் அங்கீகாரம். அதனாலதான். ஆமா. ஓகே, இன்னுமே இந்த மாதிரி உங்களுக்கு பல அங்கீகாரங்கள் கிடைச்சிட்டே போகணும். திருமணம்ல இருந்து காது குத்து வரைக்கும் எந்த சுப நிகழ்ச்சியா இருந்தாலுமே நகைகள்ல இருந்து தான் அது ஆரம்பமாகும். அந்த வகையில தங்கம், வெள்ளி, வைரம் மட்டும் இல்லாம பிளாட்டினம்லயுமே தனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் சாம்ராஜ்யத்தையும் பிடிச்சு கைராசின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க நம்மளுடைய ஃபேவரட்டான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். அதனால ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர். இப்ப நம்ம கூட சுப வீரபாண்டியன் சார் இருக்காரு. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதாவது உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது நிறைய விஷயங்கள் நீங்க சொல்ற கருத்துக்கள்லாம் மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ இந்த கருத்து சுதந்திரம்னு வருது இல்லையா, அரசியல் பார்வையில இளைஞர்கள் கிட்ட அது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஒவ்வொரு தலைமுறைக்கும் இடையில் மாற்றங்கள் இருக்கும். எங்கள் காலத்து சிந்தனைக்கும் இன்றைக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் எங்களை காட்டிலும் வித்தியாசமாக வேறு மாதிரியாக சிந்திக்கிற இளைஞர்கள் பலரை நான் பார்க்கிறேன். ஆனாலும் சமூக அரசியலில் இன்னும் கூடுதலாக இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் எனக்கு தோன்றும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பினான்சியல் எமர்ஜென்சி எப்ப யாருக்கு வரும்ன்றது சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான டஃப்பான சிச்சுவேஷன்ல ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன், பிசினஸ் லோன் இந்த மாதிரி தக்க சமயத்துல நமக்கு ஹெல்ப் பண்றது நம்பகமான நிதி நிறுவனங்கள் தான். அந்த வகையில 60க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டு தமிழகம் எங்கும் மக்களுடைய அவசர உதவிகள்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு வராங்க ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மக்களுக்கு ரொம்பவே நம்பகமான நிதி நிறுவனமா இயங்கிட்டு வராங்க ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ரூபி அபெக்ஸ் வந்து உங்களுக்காக இந்த ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பர். காளீஸ்வரி ரீட்டைல் வேர்ல்ட் பாரவர் சூப்பர் மார்க்கெட். உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ்ல ஆரம்பிச்சு பூஜை பொருட்கள் வரைக்கும் உங்க டெய்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். சென்னையில குறைந்த விலையில் எம்ஆர்பி பிரைஸை விட கம்மியா கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல இருக்க பிரைஸை விடையும் கம்மியா கொடுக்குறாங்க. உங்க ஷாப்பிங் அனுபவத்தை ஈஸியாவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் மாத்துறதுக்காக மயிலாப்பூர், ராமாபுரம், கோடபாக்கம் இந்த மாதிரி உங்க அருகாமையிலேயே புதுசா 9 அவுட்லெட்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக பார்க் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு கிஃப்ட் வச்சிரு உங்களுக்காக. Cleanliness is next to godliness சொல்லுவாங்க. அந்த வகையில உங்க டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷா மாத்துறதுக்காக 50 வருஷமா இயங்கிட்டு வராங்க பைசன் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ். உங்க வீட்டை மட்டும் இல்லாம உங்களையும் உங்க பெட்ஸையும் கிளீனா ஹைஜீனிக்கா வச்சுக்க உதவுறதுனால இது ஒரு பெர்ஃபெக்ட் கிளீனிங் பார்ட்னராவே இருக்கு. பிரீமியம் குவாலிட்டி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி டபுள் சேலஞ்சோட வழங்கக்கூடிய இவங்க ப்ராடக்ட்ஸ் உங்க வீட்டை டீப் கிளீன் பண்றது மட்டும் இல்லாம உங்களுடைய இடத்தையும் ஃப்ரெஷ்ஷா பயங்கர வைபா வச்சுக்கும். பைசன் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். பிருத்வி இன்னவர்ஸ் வழங்கும் அவல் விருதுகள்ல இப்ப நம்ம கூட வித்யா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க வித்யா? இந்த ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த அவார்ட் வாங்கின மூமெண்ட்? ஆஃப்டர் 2023க்கு அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் மெசேஜ் நல்லா அடிச்சிருக்கோம் சார். இந்த பிளாட்ஃபார்ம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல அவார்ட் வாங்குறது. கண்டிப்பா ஒரு எமோஷனலான மூமெண்ட் இருந்திருக்கும் இல்லையா? ஆமா. ஃபேமிலியோட வந்திருக்கீங்க அப்படின்றப்ப அந்த தருணம் எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம வெற்றியை
நம்ம பேரண்ட்ஸும் பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்றப்ப அது இன்னொரு மாதிரி பூஸ்டா இருக்கும். அது சரியான மேடையில உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றப்ப அவங்கள பாக்குறப்ப எப்படி இருந்தது? இது வரைக்கும் எங்க அப்பா அம்மாவை நாங்க கூட்டிட்டு வந்தது இல்ல. சும்மா சீஃப் கெஸ்டா அவார்டுக்குலாம் போவோம் இல்லைங்களா ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி போயிருக்கோம். அப்பா அம்மாவும் ஸ்டேஜுக்கு அழைச்சி இந்த மாதிரி அவங்க பேசி ஸ்டேஜ்ல மைக் பிடிச்சி அவங்க பேசுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவங்க அழுதுருப்பாங்க. பட் ஆனால் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு லைனோட முடிச்சிட்டாங்க அம்மா. கண்டிப்பா. இப்போ உங்களோட இன்ஸ்பிரேஷன்னா யாரா இருக்கும்? அம்மாவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அப்ப வசதி இல்லை அவங்க வீட்டுல. ஸோ அவங்கள விளையாட்டு கூட்டிட்டு போகும்போது அவங்க அப்பா அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க 8 குழந்தைங்க. ஸோ அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, அவங்க வந்து சின்ன வயசுல ஒரு மல்லிப்பூ வாங்குறதுக்குன்னா எங்க அப்பாவை தான். ஏன்னா நாங்க 3 பேருமே பொன் குழந்தைங்க. ஸோ ஒரு மல்லிப்பூ வாங்குறதுக்குன்னா எங்க அப்பாட்ட தான் 10 ரூபா வாங்கணும். அதுக்கு வாங்குறதுக்கு கூட காசு செலவாகும்னு யோசிச்சுட்டு ஒரு மல்லிப்பூ கூட எங்க அம்மா வாங்கல. ஸோ எங்க கிட்ட நீ சொந்த கால்ல நிக்கணும், உனக்காக நீ எல்லாம் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். ஸோ அதனால எனக்கு பிடிச்சது நான் எல்லாமே வாங்கிக்கிறனால அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். விமன் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரப்ப நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா? நீங்க பார்த்த ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச்னா என்ன? ஆக்சுவலி நான் வந்து பிடி உஷா ரெக்கார்டை ஈக்குவல் தான் பண்ணிருக்கேன். 39 இயர்ஸ் இருந்த ரெக்கார்டை ஈக்குவல் தான் பண்ணிருக்கேன். என்னால அதை பிரேக் பண்ண முடியல. சோ அவங்க வந்து அப்ப எப்படி ஓடி இருப்பாங்க, இப்ப என்னால அந்த பிரேக் கூட பண்ண முடியல. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா என்ன கேப்பீங்க? எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க அவங்களோட ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு அப்படின்னு கேட்பேன். இந்த ஜர்னின்றது சாதாரண ஜர்னி கிடையாது. சோ எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது? எல்லாரும் கேட்பாங்க அத்லெட்னா என்ன சும்மா காலைல எஞ்சி ஓடிட்டே தான் இருப்பேன், எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுவேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இல்ல, ஒர்க் அவுட்ங்கிறது ஒரு 400 லேப் ஒரு 4 டைம் ஓடுற மாதிரி இருக்கும். சோ அந்த 450 ஓடுறது தான் சேலஞ்சிங். அந்த 450 ஓடுறதுக்குலாம் நான் கோச்ச கால்ல விழுந்து ப்ளீஸ் எனக்கு வேண்டாம், ஏன்னா வாமிட் வரும், வயிறு வலிக்கும், அதனால முடியாது, நான் காலைல விழுந்தெல்லாம் அழுதுருக்கேன். பட் அவர் என்ன புஷ் பண்ணி 450, அந்த 450 மட்டும் நான் மறக்க மாட்டேன். ஓகே, அந்த 450 மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஃபைனலி என்னன்னா, இப்ப நிறைய பேர் இப்ப நம்மளால இப்ப ஒர்க் அவுட்ஸ் அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியலனாலுமே இந்த ஒர்க் லைஃப்ல நம்ம ஹெல்த்தை பாத்துக்க நிறைய நம்ம தவறிடுறோம். இப்ப நீங்க வந்து ஒரு அத்லெட்டாவும் இருக்கீங்க அண்ட் ஒர்க்கிங் உமனாவும் இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்க எப்படி அதை பேலன்ஸ் பண்றீங்க? என்னையும் பேலன்ஸ் பண்ண முடியுதா? நான் ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றேன். ரயில்வேஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு 320 டேஸ் லீவும் கொடுத்து சேலரியும் கொடுத்து நீ போய் ஸ்போர்ட்ஸ் பண்ணுவான்னு அனுப்பிச்சிடுறாங்க. சோ அதனால நான் பண்ணி டயட் காலைல 10 o'clock சாப்பிட்டு நான் தூங்கிடுவேன். 12 o'clock எந்திரிச்சு அகைன் சாப்பிட்டுட்டு. சோ அதனால டயட் எனக்கு ப்ராப்பரா இருக்கு. டயட் சீக்ரெட்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கணும், அதுதான் கரெக்டான ஒரு சீக்ரெட். முடிஞ்ச அளவுக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் கூட குடிங்க. உங்க ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆயிடும். ஓகே இருப்பீங்க. சோ வாட்டர் தான் மெயின். நம்மளோட லைஃப்ல நம்மளும் ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறதுக்காக கோல் வினர் நமக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிருக்காங்க. அது என்னன்னு பாப்போமா? 0 கொலஸ்ட்ரால், விட்டமின் A, D யோட சேர்த்து கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கையாவும் சேர்த்து உங்களோட சமையல ஆட் பண்றதுதான். 80 குவாலிட்டி டெஸ்ட் செஞ்சு கன்சிஸ்டன்டா அவங்களோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க நம்ம கோல் வினர். இப்போ உங்களுக்காக கோல் வினர் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர். காளீஸ்வரி ரீட்டைல் வேர்ல்ட் பாரவர் சூப்பர் மார்க்கெட். உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ்ல ஆரம்பிச்சு பூஜை பொருட்கள் வரைக்கும் உங்க டெய்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். சென்னையிலே குறைந்த விலையில் MRP பிரைஸை விட கம்மியா கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல இருக்க பிரைஸை விடையும் கம்மியா கொடுக்குறாங்க. உங்க ஷாப்பிங் அனுபவத்தை ஈஸியாவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் மாத்துறதுக்காக மயிலாப்பூர், ராமாபுரம், கோடபாக்கம் இந்த மாதிரி உங்க அருகாமையிலேயே புதுசா 9 அவுட்லெட்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாரவர் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். வழங்கும் அவல் விருதுகள்ல இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் இருக்காங்க. பிரேமா ரேவதி மேம். கல்வி தாரகையும் தான் இவங்களை கூப்பிடுறதுல நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அவல் விகடனோட இந்த விருது வாங்குற நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிஜமா நாங்களுமே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம் உங்களுக்கு கொடுக்கறதுல. ஏன்னா கல்வி தாரகை அப்படின்றப்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வார்த்தை இல்லையா? அதுவும் இல்லாம இந்த மேடையில விருது வாங்குறப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. 20 வருஷம் ஆச்சு நாங்க இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சு. நாங்க எங்கேயோ ஒரு மூலையில தொடர்ந்து எங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தியிருக்கோம். அதை வந்து இவ்வளவு வெளிச்சம் போட்டு எல்லார் மத்தியிலையும் கூட்டு வந்து எங்களை கௌரவிக்கிறது ஒரு வகையில நாங்க செஞ்ச வேலைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாவும் ரொம்ப நெகிழ்ச்சியாவும் பெருமையாவும். எஸ், உங்க லைஃப்ல பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான பெண்கள் யாருன்னு சொல்லுவீங்க? இந்த மாதிரி நீங்க இன்ஸ்பிரேஷனா பாக்குற பெண்களா கூட இருக்கலாம். 3 பேர். சாவித்ரிபாய் பூலே, அவங்க தான் இந்தியால முதல்ல பெண் குழந்தைகளுக்கான பள்ளியை உருவாக்குனாங்க. அவங்க தான் முதல் பெண் ஆசிரியை. ஏராளமான சிக்கல்களுக்கு நடுவுல மகர் பெண், அதாவது தலித் குழந்தைகளுக்கு கல்வி கத்துக் கொடுக்க கூடாதுன்ற ஒரு நிலைமை இருக்கும்போது விதவை பெண்களுக்கும் தலித் குழந்தைகளுக்கும் அவங்க கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க எனக்கு மறக்க முடியாத ஒரு ஆளுமை. அவங்களை என்னோட முன்னோடியா நான் நினைக்கிறேன். 2வது, சுயத்தோட நான் வாழ்றேன்னா அதுக்கு எங்க அம்மா ஒரு காரணம். அவங்களும் ஒரு ரொம்ப பின்தங்கின ஒரு சூழல்ல இருந்து, ஒரு வன்முறையான ஒரு வாழ்க்கையில இருந்து தைரியமா ஒரு பணி செய்யற பெண்ணா, ஒரு போராளியா அவங்க இருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னொருத்தர் எனக்கு தொடர்ந்து இப்பயும் எனக்கு வழிகாட்டியா இருக்கிறாங்க. கீதா, வரலாற்றியலாளர், பெண்ணியவாதி. நிறைய விஷயங்களை வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் பூர்வமா அணுகி
கல்வியை வந்து எப்படி எல்லாருக்குமானதா மாத்துறது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். மழை, வெயில், காற்று, தூசி இந்த மாதிரி இயற்கை சார்ந்த எந்த பிரச்சனைகள்ல இருந்தும் உங்க பில்டிங்கை பாதுகாக்கிறதுக்கு ஸ்ட்ராங் அண்ட் குவாலிட்டியான ரூஃபிங் ரொம்பவே முக்கியம். அந்த வகையில 1996ல திருச்சியில சின்ன ரீட்டைல் ஷாப்பா ஆரம்பிச்சு இப்ப திருச்சியில மட்டுமே 3 ஷாப்ஸ் ஓபன் பண்ணி அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் விநியோகம் பண்ணிட்டு வராங்க. ஜராமி சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ், சவுண்ட் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், ஹீட் ரெசிஸ்டன்ட் இந்த மாதிரி ரூஃபிங் சார்ந்த தேவைகள் எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம். உங்களுக்காக பிரித்வி இன்னர்வேர்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். காளீஸ்வரி ரீட்டைல் வேர்ல்ட் பாரவர் சூப்பர் மார்க்கெட். உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ்ல ஆரம்பிச்சு பூஜை பொருட்கள் வரைக்கும் உங்க டெய்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். சென்னையிலே குறைந்த விலையில் எம்ஆர்பி பிரைஸை விட கம்மியா கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல இருக்க பிரைஸை விடையும் கம்மியா கொடுக்குறாங்க. உங்க ஷாப்பிங் அனுபவத்தை ஈஸியாவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் மாத்துறதுக்காக மயிலாப்பூர், ராமாபுரம், கோடபாக்கம் இந்த மாதிரி உங்க அருகாமையிலேயே புதுசா 9 அவுட்லெட்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. பாரவர் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக. இப்ப நம்ம கூட மனத்தி கணேசன் சார் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இப்ப வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். எல்லாருமே உங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க, அதாவது உங்க கதாபாத்திரத்தை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம்? அதாவது நான் எப்படி சொல்லணும்னு தெரியல, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் விளையாட்டு துறையில வந்து சாதிச்சதை இன்னைக்கு வந்து வயசு மூலமா யாருக்கு மாறி சொல்றது வந்து என்னைய ரொம்ப பிரபலப்படுத்திருக்காங்க. உலகத்துக்கே தெரியக்கூடிய அளவுல படுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. எப்படி இருந்தது நம்ம கேரக்டர் ஸ்கிரீன்ல பாக்குறோம், அது எப்படி இருந்தது பாக்குறது? நாங்க விளையாண்ட காலத்துல நாங்கள் விளையாண்ட விளையாட்டு நாங்கள் பார்க்க முடியாத காலகட்டம் அது. ஒவ்வொரு சீன் தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னா டிவியில் எங்கள் அப்பா அம்மா பார்த்துருக்கு ஒரே ஒரு ரைடு பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா ஒரு இது பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதாவது நான் ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்டைல் முத கொண்டு டேரக்டர் சொல்லியிருந்தேன். ரொம்ப விளக்கமாக ரொம்ப அருமையாக காமிச்சிருந்தாங்க. அதை பார்க்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப பூரிப்பா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மாரி செல்வராஜ் சார் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி உங்க கதையை தான் நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த புல்லட் டு பைசன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோணுன விஷயம் என்ன? ஓகே, நம்ம கதையை எடுக்க போறாங்களா, அது எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க? இவ்வளவு சிறப்பா இவ்வளவு தத்ரூபமா எடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஆனா உண்மையிலே அவருடைய திறமைக்கு வந்து தலைவணங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பூரிக்க வச்சிருக்காரு. இப்ப வந்து நீங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இன்வால்வ்டா இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு 3 டிப்ஸ் ஹெல்த் ரிலேட்டடா கொடுக்கணும், என்ன சொல்லுவீங்க? பயிற்சி முயற்சி இல்லாம யாரும் வந்து ஜெயிக்க முடியாது. நான் வந்து என்னோட கிராமம் வந்து ரொம்ப சின்ன கிராமம். அதில் படத்துல வந்து தம்பி அவ்வளவு சிறப்பாக காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்திருக்கோம்னாக்கி கபடி கிரவுண்ட் போடக்கூடிய விளையாடுறதுக்கு இடமில்லாத ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். அதனால அதாவது இப்போ உள்ள இளம் வீரர்களுக்கு சொல்லக்கூடியது கபடின்னு மட்டுமில்ல, எல்லா ஸ்போர்ட்ஸ் நம்மளால முடியாத எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நீ வந்து கடின உழைப்பு தன்னம்பிக்கையோட வாழ்ந்தாக்கி கண்டிப்பா ஜெயிக்கலாங்கிறதா என்னுடைய. ஓகே, நம்மளோட லைஃப்ல நம்மளும் ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறதுக்காக கோல்ட் வினர் நமக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிருக்காங்க. அது என்னன்னு பாப்போமா? 0 கொலஸ்ட்ரால், விட்டமின் A, D யோட சேர்த்து கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கையாவும் சேர்த்து உங்களோட சமையல ஆட் பண்றதுதான். 80 குவாலிட்டி டெஸ்ட் செஞ்சு கன்சிஸ்டன்டா அவங்களோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க நம்ம கோல்ட் வினர். அண்ட் இப்ப வந்து உங்களுக்காக கோல்ட் வினர் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். வீட்டை வந்து கிளீனா வச்சுக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? அது வந்து என் ஒய்ஃப் தான் எல்லாம் பார்த்துச்சு. வைஃப் ஆனா நீங்க பாப்பீங்களா, ஓகே இதெல்லாம் கிளீனா இருக்கணும்னா நமக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி? மேக்ஸிமம் வந்து நம்ம குளிக்கிற பாத்ரூம், வாஷ் பேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியரா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால என் ஒய்ஃப் அதை வந்து நான் ஆட்கள் வச்சே செய்ய மாட்டேன். வாரத்துல ஒரு நாள் நானே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கிளீனினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் சொல்லுவாங்க. அந்த வகையில உங்க டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷா மாத்துறதுக்காக 50 வருஷமா இயங்கிட்டு வராங்க பைசன் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ். உங்க வீட்டை மட்டும் இல்லாம உங்களையும் உங்க பெட்ஸையும் கிளீனா ஹைஜீனிக்கா வச்சுக்க உதவுறதுனால இது ஒரு பெர்ஃபெக்ட் கிளீனிங் பார்ட்னராவே இருக்கு. பிரீமியம் குவாலிட்டி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி டபுள் சேலஞ்சோட வழங்கக்கூடிய இவங்க ப்ராடக்ட்ஸ் உங்க வீட்டை டீப் கிளீன் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட இடத்தையும் ஃப்ரெஷ்ஷா பயங்கர வைபா வச்சுக்கும். பைசன் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அவல் விருதுகள்ல இப்ப நம்ம கூட லெனின் சார், வின்சி மேம் அண்ட் பெரோஸ் சார். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, அதாவது விகடனோட அசோசியேட் ஆகி இது பண்றது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் பெண்களை ரெகனைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது, அதில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ப்ரௌடா இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? பிகாஸ் அவல் அவார்ட்ஸ் அப்படின்றப்ப ஆஸ் அ உமன் உங்களுக்கு அது பாக்குறப்ப எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது? இல்லை, விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் நிறைய பண்ணாலும் விகடன் மாதிரி ஒரு ரெகக்னைஸ்ட் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு இவங்க வந்து கொடுக்கும்போது அதை ரெகக்னைஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீல்டில் இருக்கிறவங்களை நீங்கள் இவ்வளோ தூரம் ரெகக்னைஸ் பண்ணி பண்ணுறதுல நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு பெஸ்ட் மூமெண்ட்னா என்னவாக இருக்கும்? பெஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நூரி மேம் அவங்க வந்து ஹானர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ப்ரைடாக இருந்துச்சு. பிகாஸ் அவங்க ஒரு சமூகமே ஒரு அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கவங்கள ஒதுக்கும் போது ஸோ அவங்கள கூப்பிட்டு ஹானர் பண்ணுறங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே அந்த விஷயத்தில் நாங்கள் எங்கள் லெட்ஸ்கோ உள்ள வந்து ஒரு கொலாப் இன்னும் எக்ஸ்ட்ரா ஹாப்பியா இருக்கு. ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌடான விஷயத்துல வந்து நாங்கள் எல்லாருமே இருக்கோன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹானரிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் அவல் அண்ட்
விகடனுக்கும் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு சர்வீஸா கொடுக்குறப்ப we are so happy to get associated with you. Thank you so much team. Thank you. தேங்க்யூ அவள் விகடன். இப்போ நம்ம கூட Zarami Sun Fiber Sheet Agencies-ஓட ஃபவுண்டர் அண்ட் கோ-ஃபவுண்டர் தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? யா ஃபைன், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகமா, ஒரு எக்ஸ்ட்ரா பொலிவு இருக்கு உங்க முகத்துல. எதனால? கண்டிப்பா, ஏன்னா ஆல்வேஸ் பிசினஸ்லயே ஓடிட்டு இருக்கோம். ஃபேமிலிக்கே ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் தான். அப்ப இது மாதிரி இங்க வரும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். அதுவும் அவள் விகடன் அதுல ஒன் ஆஃப் தி ஸ்பான்சரா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் விகடன்ல அசோசியேட் பார்ட்னரா ரொம்ப நாளா இருக்கும். அது கண்டினியூ ஆகும் பிகாஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஓகே, எல்லாருமே. அதே மாதிரி நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அந்த ஸ்மைல்லே தெரியுது ஒரு ஹாப்பினஸ். கண்டிப்பா. Thank you so much. We are very happy to get associated with you every time. ஏன்னா ரொம்ப நல்ல நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த சப்போர்ட் இருக்கட்டும், அது கான்ஸ்டன்டா மியூச்சுவலா இருக்குன்றதா நாங்களும் நம்புறோம். Thank you so much. Thank you. இப்போ நம்ம கூட ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மேன் அண்ட் எம்டி சார் இருக்காங்க. சேர்மேன் சந்திரசேகர் சார் கிட்ட ஆரம்பிப்போமா? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு விகடனோட அசோசியேட் ஆயிருக்குது. இதுல நாங்களும் சேர்ந்து ரூபி அபெக்ஸ்ங்கிறது எங்களுடைய நிறுவனம், சிறிய நிறுவனம். நாங்களும் சேர்ந்து அவங்களோட பயணிக்கிறத பெருமையா கருதுறோம். மற்றபடி நிறுவனம் சார்ந்து மேனேஜிங் டைரக்டரா துரைசிங்கம் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, சேர்மன் சொன்ன மாதிரி ஒரு திரைப்பட இருக்குல தான் கொண்டுட்டு போறோம். ஒரு எய்ட்ஸ்ன்னு சொல்றத கூட அந்த அம்மா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஹெச்ஐவின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஈஸியாலாம் படிச்சுட்டு வர முடியாது. அவங்க போய் ஒரு விவசாயத்துல வந்துட்டு நம்பர் 1 இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே அதை எடுத்துட்டு வந்து அதை பண்ண அந்த அவள் விகடன், நாணய விகடன், ஆனந்த விகடனுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இன்னுமே உங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜிஆர்டி வழங்கும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வச்சு உங்க கையில இருக்கு. எப்படி இதை ஜெயிச்சீங்க சொல்லுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம் மேம், முகப்பேர்ல இருந்து வரேன். என்னோட பேர் ரேவதி. அவள் விகடன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஹெல்ப் பண்ணி போட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஜிஆர்டில ஒரு ஸ்லோகன் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் ஒரு தமிழ் கவிதையா ஒரு கிரியேட்டிவா நான் எழுதி அது போட்டேன். எனக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்புறம் அவள் விகடன் பாக்குறதுக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது ஜிஆர்டி ஸ்லோகன் மூலியமா. ஓகே, எப்படி இருந்தது இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு? லைவா வந்து ஒரு அவள் விருதுகள் பாக்குறது வந்து எவ்வளவு ஹாப்பியா இருந்தது? நான் சின்ன வயசுல இருந்து அவள் விகடன் புக்கு படிச்சிருக்கேன். அந்த ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து சின்ன வயசுல இருந்து பார்த்து படிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ ஒரு ஆன்லைன்ல வந்து நேரடியா வந்து ஒரு அவள் விகடன் விருது பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்ச மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப கிஃப்ட் வவுச்சர் வச்சு என்ன பண்ணலாம்னு பிளான்ல இருக்கீங்க? கிஃப்ட் வவுச்சர் வச்சு எனக்கு 2 பெண் குழந்தைங்க ஜிஆர்டி மாதிரி ஒரு 2 பெண் குழந்தைங்க கொடுத்துருக்காங்க. நகை அவங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருக்கும் மேம். சூப்பர். அவங்க இப்பதான் சைல்ட்ஹுட், சரி வருங்காலம் இன்னும் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கோம் மேம். சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ சோ மச். அண்ட் நீங்க ஹாப்பியா வந்து என்ஜாய் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சோ மச். திருமணம்ல இருந்து காதுகுத்து வரைக்கும் எந்த சுப நிகழ்ச்சியா இருந்தாலுமே நகைகள்ல இருந்து தான் அது ஆரம்பமாகும். அந்த வகையில தங்கம், வெள்ளி, வைரம் மட்டும் இல்லாம பிளாட்டினம்லயுமே தனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் சாம்ராஜ்யத்தையும் பிடிச்சு கைராசின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க நம்மளுடைய ஃபேவரட்டான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். அடுத்ததா ஜிஆர்டி ஸ்பெஷல் கிஃப்ட் வவுச்சர் வாங்கியிருக்க வின்னர் ரவீனா, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, அதாவது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அப்புறம் கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்றப்ப அந்த ஒரு மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி இது மாதிரி இதெல்லாம் நான் டிவில தான் பாத்திருக்கேன். அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆக்டர்லாம் நேர்ல வந்து ஆக்ட்ரஸ் எல்லாம் நேர்ல பார்க்கும்போது வைஜெக் சிவகுமார் சார், ஸ்னேகா மேம்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதுவும் கிஃப்ட் வவுச்சரோட கிடைக்குதுன்றப்ப ரொம்ப ரொம்ப லக்கி தான் நம்ம அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, என்ன பிளான் பண்ணலாம்னு இருக்கீங்க இதை வச்சு, ஜிஆர்டில கிடைச்ச இந்த கிஃப்ட் வவுச்சர் வச்சு? ஆக்சுவலி எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தான் கண்டிப்பா விழுந்திருக்கோம். வரவங்க அந்த டாட்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி சன்னுக்கு, ஃபேமிலிக்கு, அடுத்து ஃபியூச்சருக்கு சேவிங்ஸ்க்கு அந்த மாதிரி இப்ப இருக்க கோல்ட் ரேட்டுக்கு ஓகே, சூப்பர். அதாவது நீங்க இந்த மாதிரி ஹாப்பியா வந்து இந்த ஈவென்ட் என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்றப்ப எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச். திருமணம்ல இருந்து காதுகுத்து வரைக்கும் எந்த சுப நிகழ்ச்சியா இருந்தாலுமே நகைகள்ல இருந்து தான் அது ஆரம்பமாகும். அந்த வகையில தங்கம், வெள்ளி, வைரம் மட்டும் இல்லாம பிளாட்டினம்லயுமே தனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் சாம்ராஜ்யத்தையும் பிடிச்சு கைராசின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க நம்மளுடைய ஃபேவரட்டான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். அமிர்தா, உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த வவுச்சர் கிடைச்சது ஜிஆர்டில இருந்து? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் இன்ஸ்டாகிராம்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த குவிஸ் கான்டெஸ்ட் பத்தி பார்த்தேன். சரி ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னே திடீர்னு அவங்க செலக்ட்னு கால் பண்ணோன்னே என்னால அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த யூடியூப்ல தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா. ஸோ அதை லைவா விட்னஸ் பண்ணது வந்து இட்ஸ் சம்திங் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப மெமரபிளா இருந்தது. அதுவும் நான் எங்க அம்மாவோட வந்தேன். ஸோ ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணேன். ஒரு லைஃப்ல ஒரு பெஸ்ட் மொமெண்ட் அப்படி சொல்லலாமா? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொமெண்ட். கண்டிப்பா மறக்கவே முடியாது. பர்த்டே விட ஸ்பெஷல் சொல்வேன் நான். ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்?
பிகாஸ் நான் இத்தனை வருஷமா யூடியூப்ல தானே பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் திடீர்னு அதை செலக்டர்னு சொன்னோன்னே அண்ட் நேரா பார்க்குது இது சம்திங் லைக் நம்ம அதை ட்ரூலி விட்னஸ் பண்றோம்ல நம்ம இன் பர்சனா பார்க்கும்போது ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நம்ம தியேட்டர்ல படம் பார்க்குற ஃபீல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ லைவா பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ மறக்கவே முடியாது இந்த நாள். ஓகே, கண்டிப்பா தேங்க்யூ சோ மச். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வரணும். தேங்க்யூ ஸோ அண்ட் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் GRT Jewellers and Vigadan for selecting me. Thank you so much. தேங்க்யூ சோ மச். திருமணம்ல இருந்து காதுகுத்து வரைக்கும் எந்த சுப நிகழ்ச்சியா இருந்தாலுமே நகைகள்ல இருந்து தான் அது ஆரம்பமாகும். அந்த வகையில தங்கம், வெள்ளி, வைரம் மட்டும் இல்லாம பிளாட்டினம்லயுமே தனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் சாம்ராஜ்யத்தையும் பிடிச்சு கைராசின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க நம்மளுடைய ஃபேவரட்டான GRT Jewellers. GRT Jewellers சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். பிருத்திவி இன்னோவேஸ் வழங்கும் அவல் விருதுகள் co-presented by GRT Jewellers, powered by Gold Winner. Title sponsor பிருத்திவி இன்னோவே, your perfect partner. Co-presented by GRT Jewellers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம், powered by Gold Winner. இது அம்மாக்களின் நம்பிக்கை. Associate sponsor Cycle Pure அகர்பத்தி, Let's Go Holiday, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products. 50 ஆண்டுகளாக மக்கள் சேவையில். Food partner Kyle Agro Foods. 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி, பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OOH, எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. OOH பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ், think outdoor, think next. DOOH partner Skyrams Outdoor Advertising, Grow Beyond Sky. Hospitality partner Feathers Erada Hotel.